السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ரமலானினுடைய மாதம் பிறை 15 அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இதனை 3 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 3 விதமான பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவனுடைய ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அந்த ரமலானினுடைய மாதத்தில் பிறை 15 இருந்து கொண்டிருக்கின்றோம். அரைவாசி ரமலானை நாம் இப்பொழுது கடந்து விட்டோம். இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய இந்த ரமலானிலாவது அல்லாஹ்விடம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவோம், இஸ்திக்ஃபார் செய்வோம், அதிகமான குர்ஆன்களை ஓதுவோம். ரமலானினுடைய மாதம் 2வது 10 இருந்து கொண்டிருக்கின்றோம். மக்ஃபிரத்தினுடைய 10, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய 10 இந்த 10ஆக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் 5 நாட்களை கழித்து விட்டோம். எஞ்சியிருக்கக்கூடிய இந்த 5 நாட்களிலாவது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம், இஸ்திக்ஃபார் செய்வோம். இது மிகச்சிறந்த ஒரு இஸ்திக்ஃபாராக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்திக்ஃபாரை குறைந்தது 3 தடவையாவது ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் இந்த பாக்கியங்களை நமக்கு தருகின்றான். அதில் முதலாவது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான், கவலைகளை நீக்குகின்றான். இரண்டாவது, நம்முடைய எல்லாவிதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். மூன்றாவது என்னவென்றால், நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவனுடைய ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். இந்த 3 விதமான பாக்கியங்கள் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். மிகவும் சிறிய ஒரு துஆ. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். இந்த துஆவை நாம் 3 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த 3 விதமான பாக்கியங்களும் நம்மை வந்தடையும்.